தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்தும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் இடைநிலை ஆசிரியர்கள் 12வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விடியா திமுக அரசு தனது 311வது தேர்தல் அறிக்கையில் கூறிய 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்து ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலகங்கள் முற்றுகை, உண்ணாவிரத போராட்டம் என பல கட்ட போராட்டங்களை ஆசிரியர்கள் நடத்தி வருகின்றனர். சென்னை, கோவை, திருச்சி, புதுக்கோட்டை என தமிழகம் முழுவதும் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டது. வாக்குறுதியை நிறைவேற்றாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் ஏவல் துறை ஆசிரியர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து கோவை மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம் முன்பாக ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். தேர்தல் வாக்குறுதி 311 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து புதுக்கோட்டையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பாக 300க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குடும்பத்தினரோடு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொம்மை முதலமைச்சர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தாண்டி ஆசிரியர்கள் குறை தீர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற கோரிக்கை. 14 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு 12வது நாள் போராட்டத்தில் இருக்கிறோம்.